காளான் பட்ஸ் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 4 நாள் அதை நம்ம அறுவடை எடுக்கலாம். காளான் வந்து எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே ஒரு தூர் எடுக்கிறோம். தூர் எடுத்து கொண்டு போய் நம்ம அதை பிச்சு அந்த புல்லில் ஒன்று ஒன்று கூட வரும். காளானுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி தேவை. மழை காலமாகவே இருந்தாலும் 2 முறை ஒரு நாளைக்கு அடித்தா போதும் காளானுக்கு. வைக்கோல் தெளிவாக இருந்தால் தான் நம்ம காளான் வந்து நம்ம தெளிவாக எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முதல்ல வந்து நல்ல பில்லு தெளிவான பில்லை நம்ம எடுக்கிறோம். தெளிவான பில்லை எடுத்து அதை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம வந்து தெளிவான பில்லை எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரியாக அதை பச்சை இருக்கிற பில்லு, ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற பில்லு எடுத்தோம்னா பில்லு கெட்டு போயிடும். பில்லு கெட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூலப்பொருளே வந்து வைக்கோல் தான். வைக்கோல் தெளிவாக இருந்தால் தான் நம்ம காளான் வந்து நம்ம தெளிவாக எடுக்க முடியும். அப்படின்னா நம்ம பில்லை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சீசன் இருக்கிற சமயத்தில் நம்ம ரேட்டு குறையாக கிடைக்கும். அப்போ எடுத்து ஸ்டாக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து திரும்ப அந்த பில்லை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பொடியாக நறுக்கிடுறோம். நறுக்கி அதை நம்ம வந்து டெய்லி ஊற வைக்கணும். ஒரு 14 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சு திரும்ப மறாவது நாள் காலையில் நாங்கள் எப்படி ஈவினிங் டைம் தான் ஊற வைப்போம். மறாவது நாள் காலையில் வந்து அந்த பில்லை வந்து நம்ம தண்ணி வடித்து விட்டு ட்ரையர் வச்சுருக்கோம். ட்ரையரில் வந்து நாங்கள் அதை என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு சாக்கு கட்டி தான் நாங்கள் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுருக்கிறத எடுத்து நாங்கள் ட்ரையரில் போட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி எடுத்து அப்போ நாங்கள் பெட்டு போட்டுருவோம். அதாவது மழை காலமானாலும் சரி, வெயில் காலமானாலும் சரி, எல்லா பருவ காலத்துலையும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்காகவே தான் ட்ரையர் வேணும். இப்போ தனியாக நம்ம ஃபேன் போட்டு உணர்த்திட்டுருக்கிறோம் அப்படின்னா மழை காலத்தில் வந்து கொஞ்சம் உணர்ந்து கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ லேட் ஆகிட்டுருக்கு. அதுக்காகவே ட்ரையர் தேவைப்படுது நம்மளுக்கு. அப்படியே இருந்தாலும் ட்ரையர் ஆகுதுன்னா சுத்தமாக இதாகிக்கும். அப்போ வந்து நம்ம பெட்டு வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வரும். அதுக்காக தான் நம்ம ட்ரையர் உபயோகப்படுத்துகிறோம். ட்ரையர்லேருந்து எடுத்து போட்டதையுமே அப்போயே வந்து நம்ம சீடு போட்டு எடுத்துக்கொண்டாது நம்ம ஷெட்டில் வச்சுக்கலாம். அது கவர் வந்து பேக் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் விதை போட்டுக்கிறோம். விதை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் புல் போடுறோம். அப்புறம் விதை போடுறோம். இப்படியே அந்த பேக் ஃபில் ஆனதுக்கப்புறம் இதை வந்து பெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்கெட்டை வந்து நம்ம பெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் அது மேலே கட்டிட்டு திரும்ப வந்து நம்ம அதை வந்து ஓட்டை போட்டு விட்டுறோம். எல்லாத்துலேயுமே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஓட்டைக்கு பக்கத்தில் சுற்றி போட்டு விட்டுட்டோம்னாக்கா அங்கே அந்த வேலை முடிச்சுட்டு திரும்ப ஓட்டை போட்டது கொண்டு வந்து நம்ம என்ன இங்கே கொண்டு வந்து ஷெட்டில் கொண்டு வந்து வைக்கிறோம். ஷெட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா உரியில் வந்து 3 பெட்டு வைக்கலாங்க. உரியோட ஹைட்டுக்கு வந்து 3 பெட்டு வைக்கலாம். ஏன்னா 4 வைப்பாங்க ஒரு சில பேர். 4ன்னு வைக்கும்போது மேலே டாப்பில் இருக்கக்கூடியதை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து காளான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து 3 தான் கரெக்டு. 3 வச்சதோட நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் ரொட்டீனாக போடணுங்க. இது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிள் டைப்பை போடணும். நம்ம ஜஸ்ட்டு பூராமே வந்து ஒரு 2 நாள் 3 நாளில் செட்டு ஃபுல் பண்ணக்கூடாது. செட்டை ஃபுல் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்கன்னா எல்லாமே வந்து திடீர்னு ஒரு வாரம் 10 நாளில் காளான் நிறைய வர்றக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டிங் சிரமமாக போயிடும். மார்க்கெட்டிங் சிரமமாக இருக்கிற போது நம்ம என்ன பண்ணிடணும்னா காளான் என்ன பண்ணுறது, எப்படி ஸ்டாக் பண்ணுறது நம்ம தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக கொஞ்சம் போடும்போது என்னாங்கன்னா கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் முடியும், ஒரு போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி ரொட்டீனாக நம்மளுக்கு வந்து ரெகுலரான அந்த இன்கம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒட்டுக்க திடீர்னு அதிகமாகிடுவோம், நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு சிரமமாக போயிடும். அதனால் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருப்போம். நம்ம அங்கே வந்து போட்டு எல்லாம் ஓட்ட போட்டு திரும்ப கொண்டாந்து நம்ம உரியில் வச்சு 3 பெட்டு வச்சிடுறோம். இது வந்து ஒரு 12-13 நாளைக்கு அப்புறம் அதுக்கு தண்ணி விடணும். தண்ணி விடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த விறுவிறுப்பு வந்து அதிகமாகிக்குது. அப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது பட்ஸ் வரும். ஒரு 12-13 நாளைக்கு மேலே தான் அது பட்ஸ் வரும். ஆனால் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த 13 நாளில் நம்ம தண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு விறுவிறுப்பு கிடச்சிக்குது. காளான் பட்ஸ் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 4 நாள் அதை நம்ம அறுவடை எடுக்கலாங்கண்ணா. அந்த காளான் அறுவடை எடுத்துடுவோம். திரும்ப அறுவடை எடுத்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை அதை வந்து நம்ம ஓட்ட விடணும். விட்டோம்னா ஒரு வாரம் 10 நாளில் மீண்டும் அதில் வரும் காளான். மீண்டும் அதில் காளான் வந்ததுக்கப்புறமும் செகண்ட் ரவுண்டு காளான் வந்ததுக்கப்புறமும் மறுபடியும் அதை ஓட்டை போட்டு விட்டுட்டு திரும்ப அது அது என்ன பண்ணுறோம்னா நாங்கள் கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். ஏன்னா இதில் இருக்கிறது வந்து காளானாக அந்த பூஞ்சை காளான மாதிரி வரும்போது இதை பூரா எல்லாமே வந்து எல்லாம் அப்படியே இத்துரும், உள்ளே இருக்கிற பிள்ளைல இத்துரும்.
இந்த பில்லு இத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்சி வரும். அப்போ என்னன்னா நம்ம இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடுறோம் மீண்டும் ஒரு முறை. ப்ரெஸ் பண்ணணும்னா பெட்டு வந்து உங்களுக்கு நல்லா டைட் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு காளான் வந்து நல்லா வரும். வரும்போதே வந்து காளான் கொஞ்சம் தூர் பெருசாக வரும். அப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், காளானும் நல்லாயிருக்கும். காளான் வந்து எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே ஒரு தூர் எடுக்கிறோம். தூர் எடுத்து கொண்டுட்டு போய் நம்ம அதை பிச்சு அந்த புல்லெல்லாம் ஒன்று கூட வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கத்தியில் வந்து வெட்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்து 7க்கு 9 சைஸ் கவரில் வந்து நம்ம பேக் பண்ணுறோங்க. பேக் பண்ணி 200 கிராம் பேக் பண்ணுறோம். 200 கிராம் பேக் பண்ணி திரும்ப நம்ம காலையில் நம்ம மார்க்கெட்டிங் கொண்டு போயிடுறோம். காலையில் 7, 7:15க்குள்ள நாங்கள் மார்க்கெட்டிங் கொண்டு போயிடுவோம். இது பார்த்துட்டு யார் இது செய்தாங்கனாலும் முடிஞ்சாலும் அந்த 7:30 வந்து யாரோ கஸ்டமர் வந்து கடைக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க காளான் வாங்குறதுக்காக. அதுக்குள்ளே நம்ம கடையில் கொண்டு நம்ம கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு லாபம்.